வெல்கம் டு யுல்டாஸ் கிச்சன். எனக்கு சூப்பரான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த தோலெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். தோலெல்லாம் சீவி எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மாங்காய் பொடியாக கட் பண்ணது 1 கப் எடுத்துக்கிறேன். இதை நல்லா தோலெல்லாம் சீவிடலாம். சீவிட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நான் 1 கப் மாங்காய் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், எந்த எண்ணெய் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட நான் 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாய், 2 காஷ்மீரி மிளகாய், 2 சாதாரண மிளகாய். உங்கள் காரத்துக்கு ஏற்ப எந்த மிளகாய் வேணால் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதை வறுத்து எடுத்துக்கலாம். அது ஆறட்டும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் மாங்காய் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி நான் கழுவிட்டு தோலை சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் 1 கப் மாங்காய்க்கு 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இன்னும் நல்லது. ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல, அந்த காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அது நல்லா ஆறி இருக்குது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 8லேருந்து 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். அப்படியே நைஸாக அரைக்கக்கூடாது, கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இது சூடான சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட எதுவுமே செய்கிறதுக்கு இல்லை, வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னா இந்த மாதிரி செய்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். சுள்ளுன்னு இருக்கும், காரமாக இருக்கும். எல்லாருமே விரும்பி இதை சாப்பிடுவாங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி தான். அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.